வணக்கம் முயலிலே இந்த வீடியோல எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா எஸ் இந்தியன் 2ஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து கம்ப்ளீட் நெகட்டிவ் ரிவ்யூஸ். ஒரு சில படங்களுக்குலாம் மிக்சட் ரிவ்யூஸ் வரும். ஒரு சில பேர் நல்லா இருக்குன்னுவாங்க, ஒரு சில பேர் வந்துட்டு ஓகே ஆவரேஜ் ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னுவாங்க. பட் இந்த படத்துக்கு கம்ப்ளீட்டாகவே நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான். யாருமே ஃபுல் ஃபிளெஜ்டாக ஓகே படம் நல்லா இருக்கு இல்லை ஆவரேஜாக இருக்குன்னு கூட வரல. டிசப்பாயின்மெண்ட்ன்ற மாதிரி தான் எல்லாத்துலேயும் இருந்துச்சு. அப்புறம் ஏன்டா அந்த படத்துக்கு போனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் என் மன தைரியத்தை நீங்கள் பாராட்டியே ஆக வேண்டும். படம் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சு நான் போயிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா, எதுக்காக? என் ரிவ்யூவையும் பார்க்கறதுக்கு 4 பேர் இருக்கீங்களே, உங்களுக்காக இந்த படத்துக்கு போனேன். ஸோ அதனால கண்டிப்பாக என் மன தைரியத்தை பாராட்டி ஒரு லைக் கண்டிப்பாக கொடுத்துட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. இந்தியன் 1 28 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்தியன் 2 வந்திருக்கு. இந்தியன் 1 பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ஸோ அதனால என்னவோ தெரில, இந்தியன் 2க்கான எதிர்பார்ப்பு ஒரு பீக்கில் இருந்துச்சுன்னே சொல்லி ஆகணும். அந்த எக்ஸ்பெக்டேஷனு ஹைப்பு எல்லாம் சேர்ந்து தான் இப்போ இருக்கிற டிசப்பாயின்மெண்ட்டு காரணம். எஸ், என்ன பண்ணுறது, ஆக்சுவலாக அந்த படம் வந்துட்டு எங்கேயோ இடத்துல சொதப்பிடுச்சு. பட் வந்துட்டு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், எந்த இடத்தையுமே வந்துட்டு சங்கரோட மேக்கிங்கை வந்துட்டு நான் வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணவோ அதுக்கோ வரல. அது நமக்குலாம் இந்த மாதிரி தகுதியே கிடையாது அதுக்கெலாம். ஸோ அதை பற்றி பேச விரும்பலை. கமலோட ஆக்டிங்கை பற்றியும் நான் பேச சொல்ல வரல. இந்த படம் ஆனால் வந்துட்டு ஓவராலாக எப்படி வந்திருக்குன்றதை பற்றி தான் பேச போகிறோம். ஸ்டார்டிங்லேருந்து இந்த படம் வந்துட்டு நமக்கு ஏதோ ஒரு கனெக்டே இருக்காத மாதிரி இருக்கும். எஸ், நடக்கிறதா பேசியிருக்காங்க, இந்த லஞ்சங்கள் நடக்குது, அது நமக்கே தெரியும். நான் நார்மலாக வந்து நமக்கு நடக்கிற விஷயத்த வந்துட்டு நமக்கு வேற லெவலில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில். என்னவா இருக்கும்னா, ஒரு கட்டத்தில் வந்துட்டு ரொம்ப வந்து ஓவர் ஃபீட் பண்ண மாதிரி இருக்கும். லஞ்சம் 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 ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. இங்கே போனால் அங்கே லஞ்சம், இங்கே லஞ்சம், அங்கே லஞ்சம்ன்ட்டு கடைசியில் வந்து பார்த்துட்டா இதுக்கெல்லாம் வந்துட்டு சித்தார்த் சொல்லிட்டு இருப்பாரு, சார் இதெல்லாம் தடுக்கணும்னா இந்தியன் தாத்தா மாதிரி ஒரு ஆள் தான் வரணும். எதுக்கு இந்தியன் தாத்தா மாதிரி ஒரு ஆள், இந்தியன் தாத்தாவே தான்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வரணும்னு சொல்லிட்டு தான் டைட்டில் கார்டே போடுறாங்க. அவர் வராரு, வந்துட்டு பார்த்துட்டோம்னா பெரிய பெரிய ஊழல் பண்ணுறவங்க, ஹையர் லெவல் ஒரு ரேங்கிங் மாதிரி வச்சுருக்காங்க. பெரிய லெவலில் ஊழல் பண்ணுறவங்களாம் அவர் போட்டு தள்ளுறாரு, கொலை பண்ணுறாரு. ஓகேவா? இன்னொன்று பக்கத்து பார்த்துட்டோன்னா, உங்கள் குடும்பத்துலலாம் நடக்கும்ல இப்போ ஊழல்லாம் நீங்கள் போட்டு தள்ளிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு லைவ்ல சொல்லியிருப்பாரு. 2 ட்ராக் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக்ல அவர் காலி பண்ணிருப்பாரு, இன்னொரு ட்ராக்ல சித்தார்த்து சரி அவங்க குரூ இருப்பாங்க, ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க குரூ வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களை வந்துட்டு போட்டு தள்ளி காலி பண்ணிட்டு இருப்பானுங்க. இதுதான் அந்த 2 ட்ராக் மிஷன். ஆக மொத்தத்தில் வந்துட்டு எவன் காலி பண்ணலாம் நமக்கு தெரியல. படம் பார்க்க போன நம்மளை தான் வந்துட்டு ஆக மொத்தத்தில் காலி பண்ணிட்டு உட்கார வச்சிருப்பானுங்க. என்னடா இது அப்படின்னு கேட்டுட்டோம்னா, இந்த படம்லாம் பார்த்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன், இந்த சேனாபதி கேரக்டர் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்தியன் 1ல. ஸோ இதில் நிறையா வர்மம். இந்த வந்துட்டு இந்த எதுதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே வெறுப்பான சீன்ஸ்லாம் சொல்லிடுறேன். ஒவ்வொருத்தனுக்கு வந்துட்டு இந்த வர்மம் இது பண்ணால் வந்துட்டு உனக்கு வந்துட்டு இன்னும் 3.5 மணி நேரம் ஃபுல்லாக எச்சியாக உனக்கு உடம்புல இருக்க வாட்டர் எல்லாமே வெளியில் வந்து செத்து போயிடுவேன். இது வந்து இந்த வர்மம் இதில் வந்துட்டு உனக்கு வந்துட்டு குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருப்ப, கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்ப, நீ நிற்கவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாகடிப்பார். நீ இது வந்துட்டு டக்குன்னு இது இந்த வர்மம், இந்த வர்மத்தில் பண்ணால் நீ வந்துட்டு பாடிக்கிட்டே இருப்ப, 28 நாள் வந்து செத்து போயிடுவா, பாடி 28 நாள் செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வர்மத்தையே கொன்று நம்ம என்ன டே கர்மம் வெறுப்பாயி மன உளைச்சலுக்கு நம்மளை தள்ளிடுவானுங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அடுத்து பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், போய்கிட்டே இருக்கும். சரி ஓகே, நீ இந்த லட்சத்தில் ஒழிக்கிறீங்க, சீட்டிங் பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி நல்ல வழிகளாக சொல்கிறீங்க, சரிங்களா தாத்தா, இதெல்லாம் நல்லாவே புரியுது. சரி, ஃபஸ்ட்டு இவர் வந்துட்டு எங்கே இருப்பாருன்னு பார்த்துட்டோம்னா, இவங்களாம் வந்துட்டு இந்த பாய்ஸ் தேடிட்டு இருப்பாங்கள்ல, இந்த சித்தார்த்தன் க்ரூஸ் தேடுறப்ப பார்த்தோன்னா அவர் வந்துட்டு தாய்பேயா சம்திங் ஒரு ஊர், அங்கே தான் வந்துட்டு இருப்பார். அங்கேருந்து இந்தியாவுக்கு எப்படி வரீங்க அப்படின்னு பார்த்தா போலி பாஸ்போர்ட். நீங்கள் லஞ்சம் ஊழல் இதெல்லாம் வந்துட்டு திருத்தணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறவர் எப்படி வந்திருக்கணும், கரெக்டாக நியாயப்படி முறையாக வந்திருக்கணும். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு போலி பாஸ்போர்ட்டில் என்னத்த சொல்கிறது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நெக்ஸ்ட்டு சரி ஓகே, கடைசி கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட்டு நெருங்கிட்டே இருக்கும். நெருங்குறப்ப தப்பிச்சு ஓடணுமா, ஓடுறப்ப என்ன பண்ணுவீங்க, ஒரு சின்ன பாயிண்ட் இருந்து சைக்கிள் அடிச்சு பிடுங்கி வேமா சொல்றன்னு ஓடுவீங்க. திருடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, சின்ன பாயிண்ட் அடிச்சு திருடி நீங்கள் போயிருப்பீங்க. இதெல்லாம் என்னத்த சொல்கிறது? அதே சேசிங்கில் போயிட்டே இருக்கும்போது ரோடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும். அப்படி இருக்கிறதுல நம்ம விதிமீறல் செய்யலாமா? நம்ம எல்லாத்தையும் போட்டு தள்ளுறோமே கொள்றோமே, நம்ம பெர்ஃபெக்டாக இருக்கணுமா கூடாதா? அடிச்சு பிச்சு அந்த போட்டிருப்பாங்களே காஷன்றதெல்லாம் அதெல்லாம் கிழிச்சுக்கிட்டு உள்ளே போடுறீங்க. இதெல்லாம் எந்த வகையில் நியாயம்?
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா சுத்தத்துக்கு வந்துட்டு முரணான செயல்களாக இருக்கும். இது ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய பேர் வரலாம். ஏன்னா என்ன ஜஸ்டிஃபை பண்ணுவீங்கன்றத நான் சொல்லிட்டா, ஆமாம் ஒரு கெட்டவனை அழிக்கிறதுக்கு வந்துட்டு கெட்ட வழியில தான் போய் அவன் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன பண்ணுறது? சரி ஓகே, முட்டு கொடுக்குறவங்க முட்டு கொடுத்துட்டு தான் இருப்பீங்க. ஆக மொத்தத்தில் இந்த படம் ரொம்பவே மொக்கையான ஒரு படமாக தான் போயிடுச்சு. ஓப்பனாக சொல்லிடுறேன், இந்த படத்துக்கு போய் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு நல்லா தானே தெரிஞ்சு போயிட்டேன். என்னதாண்டா எங்கே கோட்டை விட்டுருக்கேன், என்ன சொதப்பி இருக்குன்னு பார்க்கணும்னு நினச்சி தான் போனேன். பட் கம்ப்ளீட்டாக படம் சொதப்பல் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் சொதப்பல். அங்கங்கே சொதப்பல்லாம் இல்லை. செகண்ட் ஹாஃப் ஓரளவு நல்லா இருக்குமோன்னு நினச்சேன். செகண்ட் ஹாஃபுமே வந்துட்டு போர் தான். இது ஃபுல்லாகவே தான் மெயின் கான்செப்டே. லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். இவர் பெரிய ஆளுங்கள்லாம் போட்டு தருவார். இவங்க வந்துட்டு வீட்டுக்குள்ளே நடக்கிற லஞ்சங்கள், இவங்க மாமா பண்ணுற லஞ்சம், இவங்க வந்துட்டு அப்பா பண்ணுற ஊழல், இவங்க வந்துட்டு அம்மா பண்ணுற ஊழல், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு போட்டு காலி பண்ணுறது தான் இந்த கான்செப்டாகவே கிடச்சிருக்குவாங்க. எனக்கு இன்னொன்று, படம் முடிஞ்சிருச்சு. முடிகிற ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா கமலை வந்துட்டு ஃபுல் ஹேட்ரட் தான். நீ தான்டா பிரெயின் வாஷ் பண்ணிருக்க, மண்டே கல்வி இப்படி பேசி குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு எங்கள் அம்மா அப்பாவே காலி பண்ணிட்டு எங்களை வந்து தேசத்துறைய மாதிரி பார்க்குறாங்கடா எல்லாருமே வந்துட்டு அப்படின்ற ஒரு எமோஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே வச்சிருப்பாங்க. சித்தார்த்துக்கு ஒரு எமோஷன் சீக்வன்ஸ் இருக்கும். அதெல்லாம் தாண்டி பார்த்துட்டோம்னா கடைசியில் படம் முடிகிறப்பெல்லாம் கமலை வந்துட்டு வில்லன் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படியே தான் கிட்டத்தட்ட முடிச்சிருப்பாங்க படத்தை. முடிக்கிறப்ப பார்த்துட்டோம்னா கடைசியில் கமல் வந்துட்டு எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுங்க அப்படின்னு பயந்துட்டேன். போச்சுரா, ஏதோ பெருசாக டைலாக் பேசி அதை ஜஸ்டிஃபை பண்ணி நான் நல்லவன், என்னை வந்துட்டு இப்படி வெறுக்காதீங்கன்னு சொல்றதுக்கு ஒரு கதை சொல்லி வரேன்னு நினச்சேன். இல்லை அது வந்துட்டு இந்தியன் பார்ட் 3ல வந்துட்டு ஒரு லீடு கொடுத்துட்டு இந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 3க்கு லீட் கொடுத்து படத்தை வந்துட்டு முடிச்சிருப்பாங்க. பார்ட் 3 எப்படி இருக்குன்றத பார்ப்போம். 2025 வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட். அது இந்தியன் 3 ஆச்சும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு லீவ் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராலும் வீடியோ பார்த்துருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.